சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆசிய சந்தைகளில் குறைவடைந்துள்ள எரிபொருளின் விலை இலங்கையில் சடுதியாக அதிகரிப்பு. ஸ்ரீலங்கா மின்சக்தி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம், எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை. இலங்கையை வேடிக்கை பொருளாக்கி வரும் அனுர அரசாங்கம், ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சரை கடுமையாக விமர்சித்துள்ள மொட்டு கட்சி. இஸ்ரேல் ஈரானின் உதவிகளை மறக்கக்கூடாது, பத்ரமுல்லை சீலரத்ன தேரர் தலைமையில் போராட்டம். இலங்கை கடற்பரப்பில் போதைப் பொருளுடன் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகு, மேலதிக விசாரணைகள் ஆரம்பம். போரின் முடிவுகளை அமெரிக்கா தீர்மானிக்க முடியாது, ஈரான் பதிலடி. தொடர்பான விரிவான செய்திகள். உள்நாட்டு பொருளாதார நிலைமைகளை மட்டும் கருத்தில் கொள்ளாது உலக சந்தை நிலைமைகளை கருத்தில் கொண்டு எரிபொருள் விலையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இந்த விலை அதிகரிப்பு காரணமாக போக்குவரத்து செலவுகளும் பொருட்களை போக்குவரத்து செய்யும் செலவுகளும் அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலையில் அதிகரிப்பு காரணமாக மக்கள் ஓரளவு அழுத்தத்தை எதிர்கொள்ள நேரிடும் என தேசிய மக்கள் சக்தியின் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் நாஜித் இந்திக்கு தெரிவித்துள்ளார். போக்குவரத்து கட்டணங்களும் அதிகரிப்பதற்கு குறித்த சங்கங்கள் நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளும் உயரக்கூடிய நிலைமை காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இவ்வாறான ஒரு நிலையின் கீழும் இந்த நாட்டின் எரிபொருள் விநியோகத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உலகில் தற்போது நிலவி வரும் நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிராந்திய வலயத்தின் ஏனைய நாடுகளும் இதே நிலைமையை எதிர்நோக்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் போதிய அளவு விநியோகங்களை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் எரிபொருள் விநியோகம் தொடர்பில் மக்கள் தேவையற்ற பீதி அடைய தேவையில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாஜித் இந்திக்கு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். ஆசிய சந்தைகளில் இன்று காலை வர்த்தக நடவடிக்கைகளின் தொடக்கத்தின் போது எரிபொருளின் விலை சடுதியாக குறைவடைந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய போர் சூழல் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என்று முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். இந்த அறிவிப்பை அடுத்து சடுதியாக அதிகரித்த எரிபொருளின் விலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு ஆசிய சந்தைகளில் விலை குறைவடைந்துள்ளதாக தெரியப்படுகின்றது. ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளன. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் இதனை தெரிவித்துள்ளார். இதற்கான கையெழுத்துக்களை சேகரிக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தேவையான கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டவுடன் அடுத்த வாரம் ஸ்ரீலங்கா சபாநாயகரிடம் இந்த தீர்மானம் கையளிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு மத்தியிலும் இலங்கை அடுத்த 1.5 மாதங்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாக ஸ்ரீலங்கா வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போர் நீண்ட காலத்திற்கு தொடருமானால் இலங்கையின் உணவு இறக்குமதி நேரடியாக பாதிக்கப்படக்கூடும் எனவும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு மத்தியிலும் இலங்கையில் அடுத்த 1.5 மாதங்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அரிசி, கோதுமை மா, சர்க்கரை மற்றும் பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்டு கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து வெங்காயம், பருப்பு வகை,
டின்மீன் மற்றும் வாசனை திரவியங்கள் வளமையான விநியோக பாதைகளூடாக தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடல்வழி விநியோக பாதைகளில் பாரிய இடையூறுகள் இதுவரை ஏற்படவில்லை என தெரிவித்த அவர், சில கப்பல்கள் வருகை தருவதில் 1 அல்லது 2 நாட்கள் தாமதம் ஏற்படக்கூடும் என்றும் அண்மையில் ஜனாதிபதி எச்சரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் உள்ளூர் சந்தையில் பொருட்களின் விலை ஏற்கனவே 5 முதல் 10% வரை அதிகரித்துள்ளதாகவும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. கப்பல் கட்டண அதிகரிப்பு மற்றும் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி ஆகியவையே இந்த உயர்வுக்கு காரணம் எனவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போர் நீண்ட காலத்திற்கு தொடருமானால் அதன் பாதிப்புகள் சர்வதேச சரக்கு போக்குவரத்து வலையமைப்பினூடாக இலங்கையின் உணவு இறக்குமதியை நேரடியாக பாதிக்கக்கூடும் எனவும் அதுவரை தற்போதைய கையிருப்பு போதுமானது எனவும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. ஆங்கில மொழி பேசத் தெரியாதது ஒரு வெட்கத்துக்குரிய விடயமல்ல என்றாலும் ஒரு நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் என்பவர் முழு நாட்டையுமே சர்வதேச ரீதியில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பத்ரமுல்லையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்க தரப்பினர் இனவாதத்தை தூண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் வடக்கிற்கு செல்லும் சிங்கள பௌத்தர்கள் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட கருத்துக்கள் கண்டிக்கத்தக்கவை என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டில் பொருளாதாரத்தையும் கலாச்சாரத்தையும் அளிப்பது மட்டுமன்றி சர்வதேச ரீதியிலும் இலங்கையை இந்த அரசாங்கம் வேடிக்கை பொருளாக்கி வருவதாகவும் அவர் சாடியுள்ளார். சீனாதிபர் போன்ற உலகத் தலைவர்கள் தமது தாய்மொழியில் பேசி மொழிபெயர்ப்பாளர்களை பயன்படுத்துவது கௌரவமான விடயம் என்றும், ஆனால் ஆங்கிலம் தெரியாததை காட்டினாலும் நாட்டை பிரதித்துவப்படுத்தும் பொறுப்பை உணராதிருப்பதே வேதனையானது என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை சர்வதேச மகளிர் தின நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் தான் பதவியில் இருக்கும் நாட்டின் பெயரை கூட சரியாக குறிப்பிட தவறியமை ஒரு கவலையான நிலை என சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பின் 1வது சரத்தை படித்து பார்த்து இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு என்ற நாட்டின் பெயரை சரியாக உச்சரிக்குமாறும் பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் மோதல் நிலைமையால் இலங்கைக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணி வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் மோதல் நிலைமையால் இலங்கைக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். அமெரிக்க மற்றும் ஸ்ரேல் ஆகிய நாடுகளுடனான உறவையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடிக்குள்ளான ஈரானியர்களை பாதுகாக்க அரசாங்கம் மனிதாபிமான அடிப்படையில் எடுத்த தீர்மானத்தை வரவேற்கின்றோம் எனவும் ஈரான் இலங்கைக்கு பல்வேறு வழிகளில் உதவி செய்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நெருக்கடியான நிலையில் இலங்கை நடுநிலையான வெளிவிவகார கொள்கையை முன்னிலைப்படுத்தி செயற்பட வேண்டும் எனவும் அமெரிக்க மற்றும் ஸ்ரேலுடனான உறவை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள ஈரான், அமெரிக்கா மற்றும் ஸ்ரேல் ஆகிய தூதரகங்கள் முன்பாக போராட்டத்தில் ஈடுபடுவதை அனைவரும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய நெருக்கடியான நிலையில் அரசியல்வாதிகள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் கொழும்பில் நேற்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பத்ரமுல்லை சீலரத்ன தேரர் தலைமையிலான சிறிய குழுவொன்றினால் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நாடுகளின் தேசிய கொடிகளை ஏந்தியிருந்ததுடன் தற்போதைய போரில் அந்த நாடுகளின் நிலைப்பாட்டுக்கு ஆதரவான கோஷங்களையும் எழுப்பியுள்ளனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பத்ரமுல்லை சீலாரத்ன தேரர், இலங்கையின் உள்நாட்டு போர் நிலவிய காலப்பகுதியில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளுமே எமக்கு ஆதரவு வழங்கியிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதனை நாம் மறக்கவில்லை எனவும், எனினும் தற்போதைய உலக அரசியல் சூழலில் நாம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் பக்கமே நிற்கின்றோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த போராட்டத்தை அடுத்து அமெரிக்க தூதரகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
பாணாந்துறை பின்வத்த பகுதியில் தொடருந்து ஓடுபாதையில் நடந்து சென்ற பிரித்தானிய பிரஜையொருவர் தொடருந்து மோதி உயிரிழந்துள்ளார். 2 சுற்றுலா பயணிகளுடன் 2 இளைஞர்களும் ஒரு சிறு குழந்தையும் பாணந்துறை பின்வத்த பகுதிக்கு அருகிலுள்ள கடற்கரைக்கு சென்று பாலத்தை பார்த்துக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் பெலியத்தவிலிருந்து கண்டி நோக்கி செல்லும் எக்ஸ்பிரஸ் தொடருந்து கடந்து சென்ற போது பதற்றமடைந்த குழு தொடருந்து பாதையை விட்டு வெளியேற முயன்றுள்ளனர். இதன்போது வெளிநாட்டு பிரஜை தொடருந்து மோதி பின்வத்த கால்வாயில் விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். ஏனையவர்கள் தொடருந்து பாலத்திலிருந்து பின்வத்த கால்வாயில் குதித்து உயிர் தப்பியுள்ளனர். குறித்த சம்பவத்தில் காயமடைந்த மூவர் பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். போதைப்பொருள் கடத்திச் சென்றதாக சந்தேகிக்கப்படும் நெடுநாள் மீன்பிடியொன்று ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இலங்கையின் தெற்கு கடற்கரைக்கு அப்பால் உள்ள ஆழ்கடலில் நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் மூட்டைகளை ஏற்றி சென்று பல நாள் மீன்பிடி இழுவை படகு ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த படகு மேலதிக விசாரணைகளுக்காக கரைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் கடற்படை தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் இந்த பறிமுதல் தொடர்பான மேலதிக தகவல்கள் உரிய நேரத்தில் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை காவல் பிரிவிற்குட்பட்ட சரவணை பகுதியில் உள்ள சைவ ஆலயம் ஒன்றின் சிலை உடைக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் ஊர்காவற்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை காவல் பிரிவுக்குட்பட்ட சரவணை பகுதியில் உள்ள சைவ ஆலயம் ஒன்றின் சிலையானது நேற்று இரவு உடைத்து சேதமாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் ஊர்காவற்றுறை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் விடயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஊர்காவற்றுறை காவல்துறையினர் நேற்று இரவு சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர். குறித்த நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கான அதிகரிக்கப்பட்ட மகபுல புலமை பரிசில் கொடுப்பனவு இன்று வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படவுள்ளது. ஜனவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் குறித்த கொடுப்பனவு இன்று வைப்பிலிடப்படவுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட மகாபுல புலமை பரிசில் கொடுப்பனவு இன்று வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளது. முன்னதாக 2026 ஆண்டுக்கான பாதீட்டில் மகாபுல புலமை பரிசில் கொடுப்பனவு 7,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிகரித்த கொடுப்பனவு கடந்த ஜனவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2026 ஆண்டு ஜனவரி மாதத்துக்குரிய 10,000 ரூபாய் புலமை பரிசில் கொடுப்பனவு மாணவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்பட உள்ளதாக உயர்கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் புதிய செயலாளராக குணதாச சமரசிங்க நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமாரநாயக்க நேற்று வழங்கி வைத்துள்ளார். ஸ்ரீலங்கா பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் புதிய செயலாளராக குணதாச சமரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் வழங்கி வைத்துள்ளார். கலாநிதி நந்திக சனத்குமார் குறித்த நியமன கடிதத்தை நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து அவரிடம் கையளித்துள்ளார். இலங்கை நிர்வாக சேவையின் விசேட தர அதிகாரியான குணதாச சமரசிங்கம் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளராக பணியாற்றி வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் தவறான முடிவெடுத்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய அருணகிரிநாதர், கார்த்திக், அருண்குமார் என்ற 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவரின் குடும்பத்தினர் நேற்றைய தினம் காங்கேசந்துறை பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சிக்காக சென்றுள்ளனர். பின்னர் இன்று அதிகாலை வீட்டுக்கு வந்து பார்த்தபோது குறித்த குடும்பஸ்தர் தூக்கில் தொங்கியவாறு காணப்பட்டார். இதுகுறித்து இளவாலை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இளவாலை காவல்துறையினர் சடலத்தை மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். குறித்த சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டிருந்தார். போலியான
தகவல்களை வழங்கி மோசடியான முறையில் இந்திய கடவுச்சீட்டினை பெற்ற இலங்கையர் ஒருவர் திருச்சி மாநகர காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் முறையற்ற வகையில் கடவுச்சீட்டு பெற்று இந்தியாவுடாக வெளிநாடுகளுக்கு செல்ல முயன்றாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். போலியான தகவல்களை வழங்கி மோசடியான முறையில் இந்திய கடவுச்சீட்டினை பெற்ற இலங்கையைச் சேர்ந்த ஒருவரை திருச்சி மாநகர காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் ஆவணங்களின்றி இந்திய கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்து அதனை பெற்றுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து கியூ பிரிவு மற்றும் உள்ளூர் காவல்துறையினர் நடத்திய தீவிர விசாரணையில் போலியான தகவல்களை வழங்கி மோசடியான முறையில் இந்திய கடவுச்சீட்டினை பெற்றமை தெரிய வந்துள்ளது. குறித்த மோசடியில் அவருக்கு உதவியவர்கள் யார் என்பது தொடர்பில் காவல்துறையினர் தொடர்ந்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். அத்துடன் முறையற்ற வகையில் கடவுச்சீட்டு பெற்று இந்தியா ஊடாக வெளிநாடுகளுக்கு செல்ல முயன்றாரா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என கூறியுள்ள நிலையில் அதற்கு ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை அதிரடியாக பதிலடி கொடுத்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் இந்த போரின் முடிவை அமெரிக்கா தீர்மானிக்க முடியாது என்றும் போரை எப்போது முடிப்பது என்பதை தாங்களே தீர்மானிப்போம் என்றும் ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய சந்தைகளில் குறைவடைந்துள்ள எரிபொருளின் விலை இலங்கையில் சடுதியாக அதிகரிப்பு. ஸ்ரீலங்கா மின்சக்தி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம், எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை. இலங்கையை வேடிக்கை பொருளாக்கி வரும் அனுர அரசாங்கம், ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சரை கடுமையாக விமர்சித்துள்ள மொட்டு கட்சி. இஸ்ரேல் ஈரானின் உதவிகளை மறக்கக்கூடாது, பத்ரமுல்லை சீலரத்ன தேரர் தலைமையில் போராட்டம். இலங்கை கடற்பரப்பில் போதைப் பொருளுடன் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகு, மேலதிக விசாரணைகள் ஆரம்பம். போரின் முடிவுகளை அமெரிக்கா தீர்மானிக்க முடியாது, ஈரான் பதிலடி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய சந்தைகளில் குறைவடைந்துள்ள எரிபொருளின் விலை இலங்கையில் சடுதியாக அதிகரிப்பு. ஸ்ரீலங்கா மின்சக்தி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம், எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை. இலங்கையை வேடிக்கை பொருளாக்கி வரும் அனுர அரசாங்கம், ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சரை கடுமையாக விமர்சித்துள்ள மொட்டு கட்சி. இஸ்ரேல் ஈரானின் உதவிகளை மறக்கக்கூடாது, பத்ரமுல்லை சீலரத்ன தேரர் தலைமையில் போராட்டம். இலங்கை கடற்பரப்பில் போதைப் பொருளுடன் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகு, மேலதிக விசாரணைகள் ஆரம்பம். போரின் முடிவுகளை அமெரிக்கா தீர்மானிக்க முடியாது, ஈரான் பதிலடி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.